ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட நீ பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக நீர் அமைத்து தாரும். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும், அவைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்தவும், ஆண்டவரே அதன் மூலமாக வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி தலைப்பு எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் விசுவாசத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 - 10 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 - 10. இப்பொழுது நான் வாசிக்கவிருக்கின்ற ஒரு வேத வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இப்பொழுது விசுவாசம், கூடுமானால் பிறகு பார்வை. அப்படி சொல்லி இதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். இப்பொழுது விசுவாசம், பிறகு பார்வை. பார்வைக்கும் விசுவாசத்திற்கும் உடைய வித்தியாசத்தை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதன் அற்புதமான நிரூபணத்தை நீங்கள் காண்கிறீர்களா? முதல் கேள்வி. உங்களை பார்த்தா கேட்குறேன், இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து கேட்கிறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதின் அற்புதமான நிரூபணத்தை அப்படின்னு சொன்னால் அற்புதமான காட்சியை, நம்ம பார்க்கின்ற காட்சியை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அந்த காட்சியை நீங்கள் காண்கின்றீர்களா அப்படின்னு கேள்வி. நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு. அல்லது உங்கள் வாழ்க்கை அமைதியானதாகவும் வழக்கமானதாகவும் இருக்கிறதா? இதுதான் கேள்வி. இன்றைக்கு சாட்சி சொன்ன நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது மூச்சு விடவே முடியல. ஒருத்தருக்கு இல்லை, ஒரு அண்ணனுக்கு மூச்சு விடவே முடியல. அவருடைய பிரயாணத்தில் அவர் போன வேலை ஆண்டவரை எதிர்பார்த்து தான் போயிருக்கிறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு விசுவாச வாழ்க்கையை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் இணைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் நான் நம்புகிறேன். அண்ணனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை இணைத்து வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அதனால தான் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை அமைதியானதாகவும் வழக்கமானதாகவும் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. கேத்தரின் பூத் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா, வில்லியம் பூத் அப்படின்ற அவரோட சேர்ந்து இரட்சணிய சேனையை துவக்கிய கேத்தரின் பூத், இரட்சணிய சேனை அப்படின்னு சொல்லி துவக்கினார்கள். இந்த இரட்சணிய சேனை அப்படின்றது ஒரு டாஸ்க் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இரட்சணிய சேனை என்பது என்ன, அதை துவங்கினவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேத்தரின் பூத்து என்ன சொல்கிறாங்கன்னா, விசுவாசத்தால் நடப்பதில் மனநிறைவை பெறுவதின் அவசியத்தை வலியுறுத்துகிறாங்களாம். பார்க்குற பார்வையில் விசுவாசத்தினால் நடப்பதில் அதில் ஏற்படுகின்ற ஒரு மன நிறைவு, அந்த மன நிறைவின் அவசியத்தை வலியுறுத்துகிறாராம். எப்படின்னா, அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அந்த கேத்தரின் பூத் அப்படின்றவங்க அவங்க என்ன ஆரம்பித்தார்கள் என்று சொன்னேன், அவருடைய கணவனோடு கூட சேர்ந்து இரட்சணிய சேனை என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகவீனம்தான். நான் கடலூரில் ஓட்டியில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு மருத்துவர், இடிமுழக்கங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய ஊழியத்தினுடைய பேர். அவருக்கு சமீபத்தில் சென்னையில் தான் பிரெயின் டியூமர்
அவர் மரித்து போனார். நிறைய பேரை நாம் பார்க்க முடிகிறது. நாம் பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கிறோன்னா, எந்த வியாதியும் நமக்கு வரவே கூடாது என்று நாம் நினைக்கிறோம். எந்த சுகவீனமும் வந்துவிடக்கூடாது, எந்த வியாதியும் வந்துவிடக்கூடாது, அதனால் மரணமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் யாக்கோபு நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிரோடு கூட அவருடைய தோலை உரிச்சாங்களாம். பேதுரு அவர் கூட தான் எடுத்துன்னு போயிட்டு சிறைச்சாலையில் அவர் அடைத்து வைத்திருந்தார்கள். அன்றைக்கு அவருக்கு ஒருவேளை விடுதலை கிடைத்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களை தலைக்கீழாகத்தான் சிலுவையில் அறைவார்களாம். அப்போ பேதுரு என்ன சொன்னார்னா, என்னை தலைக்கீழாக அறையுங்கள் அப்படின்னு சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் அவருடைய தலை வெட்டப்பட்டது, சிறைச்சேதம் அப்படின்னு சொல்கிறாங்க, தலை வெட்டப்பட்டது. இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால், தேவையில்லாமல் இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் நம்மளுடைய சாட்சியிலும் சரி, நம்மளுடைய ஜபத்திலும் சரி, எதுவுமே நமக்கு நடந்துவிடக்கூடாது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது என்னை சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நம்ம நினைக்கிறோம் அது நியாயம்தான். ஆனால் அதையும் மீறி ஆண்டவர் வேற ஒன்றை வைத்திருக்கிறார். அதுதான் விசுவாசன்றது. அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா? எனக்கு சுகவீனம் வருகிறது, ஆனால் அந்த விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கிறேனா அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்குறார். அந்த விசுவாசத்தில் நான் நிற்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, விசுவாசத்திற்கும் பார்வைக்கும் இதுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை பகுத்தறிவதே நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக கடினமான பார்வையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேத்ரின் பூத் என்ன சொல்கிறாங்கன்னா, விசுவாசத்திற்கும் பார்வைக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம், அது அந்த வேறுபாடு. ஒரு விசுவாசத்தில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, கண்களால் பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை. நான் ஏற்கனவே வாசித்த யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசுநாதர் சொல்கிறாரு, தோமாவே நீ என்னை கண்டதனால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த வசனத்தை நான் வாசித்துட்டு விட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைத்தேன். நான் திரும்பவும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான், சீஷர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, பூட்டப்பட்டிருக்கிற அறைக்குள்ளார இயேசுநாதர் உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி பூட்டப்பட்டிருக்கிற அறைக்குள்ளார இயேசுநாதர் உள்ளே வராருன்னா அவர் ஆவியாக இருக்கிறாரா இல்லை சரீரத்தோடு இருக்கிறாரா? இப்படியெல்லாம் ஒரு சந்தேகம் தோமாவுக்கு வந்துடுச்சு. அதனால் என்ன சொல்கிறான், அவருடைய விழாவில் நான் கையை போட்டு பார்க்கணும், அவருடைய கையில் இருக்கிற காயங்களில் நான் என்னுடைய விரலை இட்டு பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்லாம் இவன் சொல்கிறான். யார்? தோமா சொல்கிறான். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தோமாவா அப்படின்னு கூப்பிட்டு என் விழாவில் கையை போட்டுப்பார், என்னுடைய காயங்களெல்லாம் தொட்டுப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே காணாமல் இருந்தும் விசுவாசிக்கின்றவர்கள். ஆண்டவரை பார்க்கல, இயேசுநாதரை பார்த்துருக்கிறோமானா இல்லை பார்க்கலை, இல்லை மற்ற நிகழ்வுகளையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோமானா பார்க்கலை, தோமா மாதிரி பார்த்துருக்கிறோமானாலும் பார்க்கலை. ஆனாலும் காணாமல் இருந்து விசுவாசிக்கின்றவர்கள் நாம் எல்லாருமே பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, விசுவாசத்திற்கும் பார்வைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பகுத்தறிவதே, அதை ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தி பார்க்குறதே, அது நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக கடினமான பார்வையாக இருக்கிறது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 4:30-32 வரைக்கும் வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினாலே அதை திஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். இப்போ லூக்கா 13:18-19 நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த கடுகு விதையை கண்களால் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சின்னது, இது பார்வை. ஆனால்
அந்த விசுவாசம் என்பது எப்படி எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த கடுகு விதையிலிருந்து இப்போ நம்ம அரச மரம் ஆலமரம் 2 மரம் இருக்குது, நம்ம கண்களுக்கு எதிரியே பார்வையிலே இருக்குது. அதனுடைய விதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, கடுகு அளவுக்கு ரொம்ப சிறியது. ஆனால் அது வளர்ந்து பெருசாக மரமாக மாறுகிறது. இந்த கடுகு விதையை நம்ம பார்த்தோம்னா நம்முடைய பார்வையில் ரொம்ப சின்னது. ஆனால் அந்த விசுவாசத்தின் பார்வையில் நம்ம பார்த்தோம்னா இது எப்படிப்பட்ட மரமாக வளரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கடுகு விதையை விதைக்கும் பொழுது நான் நெட்டில் பார்த்தேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண பயிர் மாதிரியாகவே இருக்குது, நெல் பயிர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியாகவே இருக்கிறது கடுகு. ஆனால் பாலஸ்தீனா தேசத்தில் அவர்களுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறு மரமாக இருக்கிறது. மரம் கிட்டத்தட்ட நம்மளுடைய இதை விட கொஞ்சம் ஹைட்டு, அந்த அளவுக்கு மரமாக வளர்கிறது. அதனால தான் அதில் வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 30-32 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினாலே அதை திஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. வாசிங்க. அது பூமியில் விதைக்கப்படும் போது, அது விதைக்கப்படுகின்ற வரையிலும் நம்ம கண்களால் பார்க்கிறோம், ரொம்ப சின்னது, சிறிய விதை. ஆனா பூமி அது வளர்ந்து வரும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்குதா? பூமியில சகல விதைகளை காட்டிலும் சிறிதாய் இருக்குது. விதைக்கப்பட்ட பின்பு அது பெரிய மரமாக மாறுகிறது. ஒரு சின்னது தான் பார்வைக்கு, ஆனால் அது என்ன பண்ணுது? மரமாக வளர்ந்து நிற்கிறது. அப்படியானா நம்மளுடைய விசுவாசத்திற்கு பின்னால் தான் பார்வை அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த பார்வையை கொண்டு கொஞ்சம் முன்னால் தள்ளி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண கடுகு விதை தான். அந்த கடுகு விதை பார்க்கும் பொழுது அது சின்னதாக தான் இருக்குது. ஒருவேளை நாம் இப்படி யோசிக்கலாம், அந்த விதையினால் வரக்கூடிய செடி சின்ன செடியாக தானே வரணும், ஒரு பயிராக தானே வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். ஆனால் பாலஸ்தீனா தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெட்டில் நான் பார்த்தேன், மரங்களாக ஒரு குறுமரமாக, பெரிய மரங்களாக இல்லாவிட்டாலும் ஒரு குறுமரமாக அது வளர்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஆகாயத்து பறவைகள் தங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆகாயத்து பறவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பிற இனத்து மக்கள் தங்குவாங்களாம். ஒரு கடுகு விதை அது வளர்கிறது, மரம் போல வளர்கிறது. அந்த வளருகின்ற அந்த மரத்தில் ஆகாயத்து பறவைகள் தங்குது அப்படின்னு சொன்னால் பிற இனத்து மக்கள் தங்குறார்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் அது. அதையே மத்தேயு 17:20 வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையில விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னா போகும் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ இன்னொரு தாட் ஒன்று கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னு சொன்னா, பார்க்கறதுக்கு பார்வைக்கு அந்த கடுகு விதை சின்னதாக இருக்குது, ஆனால் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குதா? பெரியதாக இருக்கிறது. எவ்வளவு பெருசா இருக்குது இருக்கின்ற அந்த பாறை, ஒரு மலை போல இருக்கின்ற அந்த பாறையை தள்ளுண்டு கடல்ல போ அப்படின்னு சொன்னா போகுமா? அந்த அளவுக்கு விசுவாசத்தை நீங்கள் நானும் பெற்றிருக்க வேண்டுமா? அல்லேலூயா, பெற்றிருக்க வேண்டும். இருக்குதா? அழுவுருமே. நான் சொன்னேன் 4.5 தான் எனக்கு இருந்தது. 4.5 இருக்குதுன்னு சொல்லி விஜயா ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சாங்க. விசுவாசத்தில் அடிமட்டத்தில் கீழே போயிட்டேன். நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உங்க எதிர, அடிமட்டத்துக்கு போயிட்டேன். நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், நம்ம சொல்கிற சாட்சிகளும் சரி, நம்மளுடைய ஜபங்களிலும் சரி, எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசமே இல்லையே. விசுவாசம் இல்லையே. ஏன் இல்லை? இந்த கடல்ல இருக்கிற இந்த நிலத்தில் இருக்கிற இந்த பாறையை பார்த்து தள்ளுண்டு கடலில் போய் விழு அப்படின்னு சொன்னா விழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விழும். எப்பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா விழும். இல்லையே, விசுவாசம் இல்லையே. ஒரு மரத்தை பார்த்து லூக்காவில் வாசிக்கிறோம், 17:6 வாசிக்கிறோம். ஒரு மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்குண்டு போய் கடலில் நடப்படு அப்படின்னு சொன்னா நடுமா? நடக்குமா? நடக்கும். நடந்தது. ஒருத்தர் கேட்குறான் இயேசுநாதர்கிட்ட. ஒருத்தர் கேட்கும் பொழுது என்ன சொல்கிறான்? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால கூடும். அவர் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் பண்ணி நீ சுத்தமாக்க போடா அப்படின்னு சொல்கிறாரு. விசுவாசத்தினால ஜெயம் கிடைச்சிது. அதை விட இன்னொன்று பாருங்க,
அந்த பெண்ணு 12 வருஷமாக ரொம்ப போராடி கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணு அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. அந்த இடத்துல நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டனா சுகம் கிடைக்கியா அப்படின்னு நம்பினா. அதுதான் விசுவாசம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் நான் தொட்டனா போதும், நான் தொட்டனா போதும், அவர் தொடணும்னு அவசியம் இல்லை, நான் தொட்டாவே போதும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். எவ்வளோ பெரிய விசுவாசம் இன்னைக்கு நமக்கெல்லாம் இருக்குது. அந்த விசுவாசம் எனக்கு இருக்குதா? இந்த விசுவாசம் இருக்கான்னு கேட்குறேன் நான். நம்மளுடைய ஜபங்களில் இருக்கிறதா, அல்லது நம்மளுடைய சாட்சிகளில் இருக்கிறதா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, நாம் செயல்படுகின்ற செயல்பாடுகளில் இருக்கிற கிறிஸ்தவன் பேர் வச்சுட்டு இருக்கிறேன். நான் பேர் கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிறேன். எனக்கு விசுவாசம் இருக்கிறதா? கண்களால் பார்க்கணும்னு நினைக்கிறேன். தோமா மாதிரி கண்ணால் பார்த்தா தான் நடக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கல்மழை மாதிரி பெய்யணும். இந்த அம்மா என்ன சொல்றாங்க? 2 கொரிந்தியர் 5:8 வாசிங்க. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இந்த தேகம்னா இந்த உடம்பை விட்டு குடி போயிருத்துக்கு. சரி, போகவும் கர்த்தரிடத்தில் கர்த்தரிடத்தில் போய் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இதை பல முறை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படித்தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போயிடணும், நான் கர்த்தரிடத்தில் குடியிருக்கணும், அப்படி இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆசையெல்லாம் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். இந்த உலகத்திலே நான் வாழணும்னு சொல்லி நினைச்சுக்கிறேன். ஏன் இந்த உலகத்தை விட்டுட்டு கடந்து போகணும்னு ஏன் நினைக்கிறது இல்லை? என்னுடைய ஜபத்திலெல்லாம் அப்படிதான் இருக்கிறது. என் ஜபத்திலெல்லாம் அப்படிதான் இருக்குது. இந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, இதுல முடிவா சொல்றாங்க, நமது விரோதிகள் அனைவரும் உணர்வதினால் அல்லது பார்வையினால் அல்ல, விசுவாசத்தினாலே வெற்றி கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. விசுவாசத்துல தான் வெற்றி அடையணுமா நம்ம, பார்வையினால் அல்ல. எப்படிப்பட்டவர்கள் சொல்றாங்க? சுகவீனம் ஆகிவிட்டவர்கள் சொல்றாங்க. சுகவீனம் வந்துடுச்சு, அவங்களுக்கு நோய் வந்துடுச்சு. அவங்க என்ன ஏற்பாடு பண்ணாங்க? தன்னுடைய கணவனோடு கூட சேர்ந்து ரட்சணிய சேனை என்பதை உருவாக்கினவங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு வியாதி வந்துடுச்சு. அந்த வியாதி எப்படிப்பட்ட ஒரு வியாதி? மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி. அந்த மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி வந்து அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, விசுவாச வாழ்க்கையை குறிச்சே சொல்றாங்க. பார்வையை விட்டுடி அத்திக்கு குப்பையில போடு, பார்வை வேணாம், நான் கர்த்தர் இடத்துல குடி போக விரும்புகிறேன் அப்படின்னு பலமுறை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே. அந்த அம்மா சொல்றாங்க, கடைசி எதிரியான மரணமும் அப்படியே இருக்கிறது அல்லவா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்படிதானே இருக்குது. கடைசியாக ஒரு மரணம் நமக்கு வருதுன்னு சொன்னால், அந்த மரணத்துக்காக நாம் என்ன பண்ணுறோம்? பயந்து நடுங்குகிறோம். ஒரு அண்ணன் வந்து என்னை வந்து பார்க்கவே இல்லை தெரியுமா? 4.5 தான், இவன் செத்து போயிடுவான்னு சொல்லி என்னை வந்து பார்க்கவே இல்லை ஒரு அண்ணன். ஏன்னா இவனை போய் பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம மனசு கெட்டுடுமோ என்னமோ அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல, எனக்கு இது வரைக்கும் தெரியல. இப்படியா விசுவாசம்? என் விசுவாசம் அப்படியா இருக்குது? அதில் பாதாளத்தில் விழுந்துட்டேன் நானே. சரி, இருக்கட்டும். அதில் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். ஒன்று மாத்திரம், நான் 2 வச்சுருந்தேன், ஆனால் 1 மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். 1 யோசுவா, அவங்க கூட ஒரு காலேப்பு இல்லை, அப்புறம் ஒரு 10 பேர், ரொம்ப 12 பேர் எண்ணாகமத்தில் இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 26லேருந்து 33 வரைக்கும் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தேசத்தை போய் வேவு பார்க்குறதுக்கு அனுப்புகிறாரு. யார்? மோசே அனுப்புகிறாரு. இவங்க போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, 10 பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்க. இந்த 13ஆம் அதிகாரத்தில் எண்ணாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தடியில் ஒரு திராட்சை கொலையை தூக்கிக்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட காட்டுறாங்க. அவங்கக்கிட்ட காட்டுறதுனுடைய நோக்கம் வேறு ஒன்று இருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க? 27வது வசனத்தில், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அப்படின்னா என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா அந்த அளவுக்கு செழுமையான தேசம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பலவான்கள், அதே நேரத்தில் அவர்களுடைய பட்டணங்கள் எல்லாம் திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது மிக பெரியதாயும் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. சொல்லிக்கிட்டே வரும்பொழுது யோசுவா காலேப் என்ன சொல்கிறாங்க, நாம் போய் அதை எளிதாக சுதந்திரித்து கொள்ளலான்றாங்க. இவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது, அவங்க 2 பேருடைய பார்வை எப்படி இருந்தது, அதை தான் நம்ம யோசிக்கணும்.
பார்வை எப்படி இருந்தது? இவங்க பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்சிக்கிற தேசம் 31 பாருங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களை எதிர்க்க நம்மாலே கூடாது. அந்த ஜனங்களோட கூட சண்டை போடவும் முடியாது நம்மால. ஏன்னா அவன் பார்க்கறான். பார்த்த உடனே அவனுக்கு உள்ள ஒரு பயம் வந்துருச்சு. பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. கண்களால் பார்த்த மாத்திரத்துல பயம் வந்துருச்சு. பயம் வந்த மாத்திரத்தில் அவன் என்ன சொல்றான்? அந்த ஜனங்களாண்ட போய் சண்டை போடவும் முடியாது. ஏன்னா அவர்கள் எல்லாரும் பலவான்கள். அவர்கள் அரணிப்பான ஒரு பட்டணத்தை வச்சுக்கிறாங்க. பிளான் பண்ணி கட்டப்பட்டிருக்கிற பட்டணம் இருக்கிறது அப்படின்னு அப்படிலாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாரும் பெரிய ஆட்கள், எல்லாம் எங்களை விட உயரமாக. பொதுவாக நான் காஞ்சிபுரத்தில் செக்ரட்டரியாக இருக்கிற சமயத்தில் 2 யூதர்கள் வந்தாங்க. அவர்கள் இயேசுவை ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க யூதர்களில். அந்த யூதர்கள் வரும் பொழுது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த வாசலுடைய நிலைக்கால் இல்லை, அந்த நிலைக்கால் அவங்களுக்கு தலையில் இடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ உயரங்க அவங்க. நாங்கள் ஜாலியாக நடந்து உள்ளே போயிருக்கிற சர்ச்சுக்குள்ளார. எங்களுக்கு மேலே ஒரு 3 அடி இருக்குது. ஆனால் அவங்க அப்படி குனிச்சிக்கிட்டு அப்படி லேசாக உள்ளே வராங்க. குனின்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இடிச்சிடுச்சுன்னா தலையை. அவ்வளோ உயரம் அவங்கள நான் பார்த்தேன். இவர்களை விட அந்த பட்டணத்தில் இருந்தவர்களெல்லாம் அவ்வளோ உயரமானவர்களாம். இவர்களை விட உயரமானவர்கள், இவர்களை விட பலவான்கள். இவர்கள் கட்டி வைத்திருக்கிற பட்டணத்தை விட மிக பலமான பட்டணம். அது பிளான் பண்ணி கட்டப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த கனிகளை வேற இது கட்டையில் ஒரு பெரிய கொம்பில் வச்சு தூக்கின்னு காட்டுறாங்க. ஜனங்கள் இடத்துல காட்டுறாங்க. ராட்சச பிரிவியான ஏனாக்கின் குமாரரையும் ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு யார மாதிரி இருந்தோமா? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி அந்த தேசத்திற்குள்ள துர்ச்செய்தியை பரப்பினார்கள். கண்களால் பார்த்தாங்க, அவ்வளோதான். இவங்க 2 பேரும் விசுவாசத்தினால பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார்னா அந்த தேசத்தை எங்களுக்கு கொடுப்பார், நமக்கு கொடுப்பார். அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க. கர்த்தருக்கு 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அடுத்த வசனத்தில் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னு சொன்னால் விசுவாசத்தின் பார்வையாக இருந்தது இந்த 2 பேருக்கு. அதனால தான் கடைசியில் அந்த இடத்த பகிர்ந்து கொடுக்குறா யோசுவா. பகிர்ந்து கொடுத்தா, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தா அந்த இடத்த. அந்த மக்களெல்லாம் செத்து போனாங்க. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இதுதான் கேள்வி. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? விசுவாசத்தினால் நாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள போகிறோமா, அல்லது பார்வையினால் வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள போகிறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, பார்வை தூக்கி குப்பையில் போடுன்னு சொல்கிறார். விசுவாசத்தினால் எல்லாமே ஒருத்தனை போய் பார்த்த உடனே அவனை பார்த்து என்ன கேட்குறாரு? நீ என்னவாக வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு. விசுவாசத்தினால தான் கேட்குறாரு. அந்த இடத்த நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். விசுவாசத்தினால தான் ஆண்டவர் அது கேட்குறாரு. நீ என்ன ஆக வேண்டும் என்று விரும்புகிறாய்? தொழுநோயாளிகள் 10 பேர் வராங்க. அந்த 10 பேர் என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே உமால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவர் தொட்டு அவனை சுகப்படுத்துறாரு. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவனுக்கு உடனே சுகம் கிடைக்குது. எதனால கிடைச்சிது? அதான் யோசனை பண்ணி பாருங்கள். எதனால் கிடைச்சிது? விசுவாசத்தினால் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அந்த ஒரு குளத்தினுடைய அருகில் அவன் படுத்துக்கிட்டு தான் என்னை தூக்கின்னு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அவன் சொல்லின்னு இருந்தவனை ஆண்டவர் சுகப்படுத்துறான்னு விசுவாசத்தினால் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர். விசுவாசத்தினால் அவனுக்கு சுகத்தை கொடு. பார்வை இல்லை. விதை கடுகு விதை அளவுதான். ஆனால் தள்ளுண்டு போ அப்படின்ற விசுவாசம், இந்த பாறை அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகும் என்கின்ற விசுவாசம், இந்த மரம் பிடுங்கப்பட்டு வேரோடு நடப்படும் என்கின்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறார். கேத்தரின் அப்படி தான் சொன்னான். இந்த விசுவாசத்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொன்னான். நிறைய பேருக்கு சுகிவினங்கள் வரலாம். இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம், சுகிவினத்தினால் நிறைந்திருக்கிற உலகம்தான்.
அந்த சுகவீனத்தினால மரித்து கூட போகலாம். அந்த சுகவீனத்தினால பலவீனங்கள் கூட வரலாம். அந்த சுகவீனத்தினால சரீரம் பலவீனப்பட்டு போகலாம். ஆனாலும் விசுவாசத்தினால உறுதியாய் நில்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். விசுவாசத்தினால உறுதியாய் நில்லுங்கள். அவன் சொல்றா, கேத்ரின் அவன் என்ன சொல்றா, விசுவாசத்தினால வெற்றி கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றா. உணர்வதினால் அல்ல, பார்க்கறதுனால அல்ல, விசுவாசத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்ற. கடைசி எதிரியான மரணம் அப்படியே இருக்குதே, எனக்கு வரக்கூடிய மரணம் அப்படி இருந்தாலும் கூட அந்த மரணத்தை நான் கண்களால் நான் பார்க்க மாட்டேன், விசுவாசத்தால் அதை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றா கேத்ரின். விசுவாசத்தினால எப்படி ஜெயிப்பாளா? அந்த மரணம் எனக்கு வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவரை மாத்திரம் நான் விட்டுவிட மாட்டேன். அதுதான் விசுவாசத்தினுடைய வெற்றி. இங்கே 2 பேர் சொன்னாங்க, கர்த்தர் என்னிடத்துல பிரியமாயிருந்தார், நம்ம இடத்துல பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க. அதனால தான் அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய அந்த விசுவாச பார்வை நம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விசுவாச பார்வை இன்றைக்கும் நமக்கு தேவை. காஞ்சிபுரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல தங்கத்தை உருக்குகின்ற அங்கே தங்க பொற்கொல்லர்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த பொற்கொல்லர்கள் உருக்குகின்ற அந்த சின்ன சட்டி மாதிரி ஒன்று வைத்திருப்பார்கள். அந்த சட்டிக்குள்ளற உமி இருக்கும், நடுவில் கறி வைத்திருப்பார்கள், அடுப்பு கறி. அந்த அடுப்பு கறிக்கு கீழே ஒரு புகைப்போக்கி ஒன்று இருக்கும், ஒரு காற்றடிக்கின்ற ஒரு பம்ப் ஒன்று வைத்திருப்பார்கள், துருத்தி என்று சொல்லுவார்கள் அதை. அந்த துருத்தியில் காற்றடிச்சிதாங்கன்னா அந்த கறியில் இருக்கக்கூடிய நெருப்பு அப்படியே மெல்ல புகைந்து எரிய ஆரம்பிக்கும். அதில் ஒரு கிண்ணம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கிண்ணத்தில் மூக்குத்தி, கம்மல், இந்த மாதிரியான சின்ன சின்ன தங்கத்தால் ஆன பொருட்கள் அதுக்குள்ளார போட்டு வச்சுருப்பாங்க. போட்டு வச்சு உருக்குவார்கள். அதை உருக்கும் பொழுது நான் பார்த்துருக்கிறேன். அது உருகி வரும் பொழுது சில பதங்கள் சொல்லுகிறார்கள். அதை நான் கடலூர் ஓட்டியில் நான் பார்த்தேன். வெற்றிலை பதம் என்று சொல்லுகிறார்கள், மணல் பதம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு பதம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவருக்கு என்ன பதம் அப்படின்னு சொன்னால், அவருடைய முகத்தில் அல்லது என்னுடைய முகத்தில் அவருடைய முகத்தை பார்க்கணுமா, அல்லது அவருடைய முகத்தில் என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டுமா. இங்கே காஞ்சிபுரத்தில் நான் சொன்ன பாருங்க, அந்த தங்கத்தை உருக்கி எடுக்கின்ற அந்த நேரத்தில் அந்த தங்கத்தை பார்த்து கொண்டே இருப்பான். யார்? அந்த உருக்குகின்றவன் தங்கத்தை பார்த்து கொண்டே இருப்பானா. அதனுடைய கசடுகள் எல்லாம் வடிந்து ஓடி ஓரத்தில் போய் சேர்ந்த பிறகு அப்படி தட 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 தடவென்று அது அப்படியே ஒரு மாதிரி அந்த தங்கம் வந்து அது ஒரு கலரில் அப்படி நிற்குமா. அதில் பார்க்கும் பொழுது இந்த பொற்களுடைய முகம் அதில் தெரியணுமா. இந்த பொற்களுடைய முகம் அதில் தெரியணுமா. நான் உன்னை உருவாக்குகிறேன், நான் உன்னை உருவாக்குகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எதன் மூலமாக உருவாக்குகிறாரா? விசுவாசத்தின் மூலமாக உருவாக்குகிறாரா? விசுவாசத்தின் மூலமாக உருவாக்குகிறேன், நான் உன்னை உருவாக்குகிறேன், விசுவாசத்தின் மூலமாக உன்னை நான் உருவாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த விசுவாசத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்வோமா? பார்வை அந்த ஸ்தோமாவுக்கு காணாமல் இருந்தும் காணாது இருக்கின்றவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. அதை நம்பின அந்த தோமா இன்றைக்கி சென்னைக்கு வந்தால் சென்னையில் ஈட்டியால் குத்தப்பட்டு செத்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தினால அவன் மரித்து போனதை குறித்து அவன் கவலையே படலையாம். விசுவாசத்தினால ஆண்டவருக்காக நான் எதை வேண்டுமானாலும் சாதிப்பேன் என்று சொல்லி அவன் சாதித்து முடித்தான் என்று சொல்லி நான் பார்க்குறோம். இன்றைக்கி நீங்களும் நான் அந்த சாதனைகளை செய்து முடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? என்னுடைய ஆண்டவருடைய முகம் என்னிலே வெளிப்படுகிறதா, அவருடைய முகம் என்னிலே வெளிப்படுகிறதா என்று சொல்லி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். நல்ல ஆண்டவரை நாங்கள் நம்ம துதிக்கிறோம், நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக, பார்வை அல்ல ஆண்டவரே, பார்வை பயத்தை கொடுக்கும்.
இந்த பார்வை மற்றவர்களை பலமுள்ளவர்களாக்கும். இந்த பார்வை வெட்டுக்கிளிகளைப் போல நாங்கள் அவர்களுடைய கண்களுக்கு தெரியும். அவர்களுக்கும் நாங்கள் அப்படித்தான் தெரிவோம், எங்களுடைய பார்வைக்கும் நாங்கள் அப்படித்தான் தெரியும். ஆனால் விசுவாசம், கர்த்தர் எங்கள் மீது நம்பிக்கை உடையவர்களாக, கர்த்தர் எங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகின்றவராக, விசுவாசத்தில் வல்லமுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி இன்றைய நாளில் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.